ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பெயரை நாங்கள் போற்றுகின்றோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம். நீ சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று சேனைகளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பெயரையும் உம்முடைய படைப்பையும் உம்முடைய ஆளுகையும் புகழ்ந்து போற்றி பாடுவதை போல நீரும் எங்கள் வாழ்க்கையிலே செய்து கொடுத்த செய்யப்போகிற எல்லா விதமான நிலைகளை குறித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் போற்றுகின்றோம், உங்களுடைய நாமத்தை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, குறிப்பாக கடந்த காலங்கள் முழுமையாக நீர் எங்களை பொறுப்படுத்தி எங்களை சிறப்பாக நீர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் கருத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய வழிநடத்தலுக்காக, நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் வேதத்தில் வாசிப்பதை போல ஆண்டவரை உங்களுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் ருசி பார்த்தவர்களாகவும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றவர்களாகி நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரை உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மாட்சிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை ஆலயத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உடைய வழிபாட்டோடு கூட இணைந்து வழிபட முடியாவிட்டாலும் கூட இந்த முகநூல் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்பு கொள்ள, இந்த வழிபாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற நல்ல ஒரு உணர்வுகளை நீர் எங்களுக்கு தந்தமைக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் மீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தாரும் நாங்கள் உம்மை குறித்து புகழ்ந்து போற்றி பாடுகிற பாடல்கள், உம்மை குறித்து தியானிக்கக்கூடிய திருமறை வசனங்கள், வழிபாட்டு முறைமைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காக மட்டுமே செயல்படவும், இந்த வழிபாட்டின் வழியாகவும் ஆண்டவரே உண்மை நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவித்தாரும். ஒவ்வொருவரையும் நீதாமே சிறப்பாய் வழி நடத்தினீர், ஆசீர்வதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய தேவ கிருபை இந்த வழிபாடு முழுமையாய் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையிலே 18வது பாமாலை பாடுவோம். பாமாலை 18வது பாமாலை.
தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நம்முடைய வருகை சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடி உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டமாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் இழந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தனல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததனாலே அடியேனே நியாயத்திற்க பிரவேசியாதே. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிறது வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான புகர்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த படைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்து கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசத்தனில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்களை இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனையில் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருணை செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பிரசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்திமுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம் ஜனத்திற்கும் பாவ மோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் மரணச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷம் மெய்யாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய தியானத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாள் இல்லாமல் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவளாய் நடக்கவும்
அவர் நம்மையான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை மரணச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமரக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. காரணம் அப்பத்தை இலக்கின்றது எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற கண்டுகொண்டிருக்கிறது போல எங்கள் குற்றங்களும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை செய்தால் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு விடுவிகளே. ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் ரட்சிக்கை விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சாய்மன தேவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய. 2 ராஜாக்கள் 2:1 முதல். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவின் கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரியோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சார்பை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாவை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாவையை பிடித்து, எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரியோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரைமட்டம் குனிந்து அவனை வணங்கினர் என்பதை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாய்த்து. தேவனே உனக்கு மகிமை உண்டாதாக. Thank you.
நற்செய்தி பாடம் வாசம் கேளுங்க. இந்த ஆராதனைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 30 வரை. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலேம் ஊருக்கு சமீபமான ஆயனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவர் எனக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறதை மணவாளன் சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதே வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நவநாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உபவித்து பிறந்தார். பொந்து விழாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் தொடர்ந்தறினார். மரணத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரது உள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம்.
கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய சித்தங்களுக்கு உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் மேக சிந்தை விரும்புகிறதுமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற முதலியலாக நாங்கள் எந்த விரோதத்தில் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையாளை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் மீண்டுமாக அனைவருமாக இணைந்து பாமாலையில் 208வது பாமாலை பாடுவோம். பாமாலை 208வது கிறிஸ்து சபை பாமாலையில் பாடலை பாடுவோம். Hallelujah.
யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்திருக்கிற ஆண்டவர் திருப்பணியை சீடத்துவ பணியாக செய்ய அழைத்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்கென்ற உண்மை பணியை செய்ய, புகழ்ச்சிகள் அல்ல, பெருமைகள் அல்ல, உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்பட எங்கள் பணிகளை செய்ய ஆண்டவர் அருள்தார். இயேசுவும் சீடர்களும் என்று சொல்லும் பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களை பக்குவப்படுத்தினார், அவர்களை வாழ பழகி கொடுத்தார், எப்படிப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நேர்த்தியாய் வளர்த்தினார். அப்படிப்பட்ட சீடர்களாக தொடர்ந்து நாங்கள் பணியை செய்ய எங்களுக்கு அருள்தாரும். சான்றுள்ள ஒரு சீடர்களாக வாழ்விலே வாழவும் உம்மை பற்றி நாங்கள் சான்றுகளாக எடுத்துரைக்கவும் அருள்தாரும். சொல்லாலும் செயலாலும் வாழ்விலும் உம்மை மாத்திரம் எடுத்துரைக்க அருள்தாரும். தந்தை மகன் திருப்பெயரின் வேண்டுகிற நல்ல பிதாவே. இந்த காலை வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமகனாம் இயேசுவின் இனிய பெயரினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த முகநூல் வழியாக ஆண்டுடைய இறைச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
இன்றைய நாளிலே நமக்கு 4வது ஞாயிறு, பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு, டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ், சான்றுள்ள ஒரு சீடத்துவம் என்று சொல்லி ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறார். இந்த தலைப்பை வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவருடைய பாதத்திலே நின்று, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்க என்னையும் நீர் தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சீடர், the disciple என்கிறவர் யார்? திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சீடத்துவம் என்பது மிகவும் கடினமான ஒரு பணி. The discipleship, the very tough, மிகவும் கஷ்டமான ஒரு பணிகளிலே ஒன்று. ஒரு ஆசிரியருடன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் தன்னை ஆசிரியரோடு இணைத்துக் கொண்டு நான் சீடனாக பணி செய்கின்ற ஒரு நிலை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பழைய உடன்படிக்கை நூல் அதிலே நாம் பார்க்கும் பொழுது எங்கேயும் சீடனை குறித்து எழுதப்பட்டிருக்காது. அந்த வார்த்தையே இருக்காது. சீடன் என்கின்ற வார்த்தை, ஷீஷர் என்கின்ற வார்த்தை, டிசைபிள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டு நூலிலே இருக்காது. ஆனால் பழைய ஏற்பாட்டு நூலிலே ஒருவர் மரித்த பின்பு தன்னுடைய பொறுப்பை மற்றவர் ஏற்றுக்கொள்ளுவார். இப்படிதான் நடைபெற்ற ஒரு காலகட்டம். ஆனால் எலியாவுடன் எலிசா தன்னை சேர்த்துக் கொள்வதை, இதிலே ஒரு சீடத்துவ வெளிப்பாடு இருப்பதை அறிந்து கொள்ள நம்மால் முடிகிறது. கடவுளின் சீடராக ஏசாயா இறைவாக்கினருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு, ஏசாயா 42ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனம் 4வது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்லி அங்கு ஆரம்பிக்கப்படும். அப்பொழுது இறைவாக்கினருக்கு நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்லப்போது கடவுள் ஆதரிக்கின்ற ஒரு தாசனாக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு அங்கே காணப்படுகிறது. எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். 12 சீடர்களோடு தன்னுடைய பணியை ஆயத்தப்படுத்தி செயல்படுகின்றார். சீடர்கள் எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்வது, எப்படி பாடுகள், வேதனைகள், உயிர் பலி, பல்வேறு நிலையான பிரச்சனைகள், உணவில்லா நிலை, இது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவேதான் ஆண்டவரோடு பணி செய்த அத்தனை சீடர்களும் உயிர் பலியாக, இரத்த சான்றுகளாக மரித்திருக்கிறார்கள். அவரை போலவே வாழ்ந்திருக்கிறார்கள். அவருக்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த சீடத்துவம் என்பது நான் வசதியாக வாழ்வதற்கல்ல, ஆண்டவரோடு நான் பாடுபடும்படியாகவும், ஆண்டவரோடு நான் மரிக்கும்படியாகவும், ஆண்டவருக்காக சாகடிக்கப்படும்படியாகவும் அழைக்கப்பட்டதுதான் சீடத்துவம். இதை தவிர நான் இயேசுவின் சீடன் என்று சொல்வது அது ஏற்புடையதாக இருக்காது. ஒரு முறை ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் அருளுரைக்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஒரு முறை ஒரு குரு சென்று கொண்டிருந்தார். அவரோடு 2 சீடர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு 4 வாலிபர்கள் அந்த குருவை பார்த்து, ஐயா, நாங்கள் உங்களுடைய சீடர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த குரு சொன்னாராம், சீடர்கள் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு பணி, நீங்கள் இங்கே வர வேண்டாம் என்றாராம். இல்லை ஐயா, நாங்களுக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது, நீங்கள் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒன்றை நான் சொல்லுகிறேன், நீங்கள் 4 பேரும் சென்று கஷ்டம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு வீடுகளிலே சென்று கொஞ்சம் சாம்பலை மாத்திரம் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது 4 பேரும் சென்றார்கள். மீண்டும் திரும்பி வந்தார்கள். ஐயா, நாங்கள் சென்றோம், அந்த வீட்டிலே மரணம் நிகழ்ந்துள்ளது, சாம்பல் எடுக்க முடியவில்லை என்று சொன்னாராம் முதல் சீடர். 2வது அந்த சீடர் அவரும் மறுபடியும் திரும்பி வந்து, ஐயா, நானும் சென்றேன்,
மக்கள் எல்லாம் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சமாதானம் இல்லை. குடும்பத்திலே சண்டை, சச்சரவுகள், பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே நான் எடுக்க முடியவில்லை. இன்னொரு வீட்டுக்கு நான் சென்றார். மூணாவது, கணவன் மனைவி பயங்கர பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிதடி சண்டைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப வாழ்விலே. அந்த வீட்டிலும் என்னால் சாம்பல் எடுக்க முடியவில்லை என்று சொல்லி மூன்றாவது சீடன் வந்து சொன்னார். நான்காவது ஒரு சீடன் கொஞ்சம் சாம்பலை எடுத்து வந்திருந்தார். குருவுக்கு மிகவும் அதிர்ச்சி. ஒருவேளை கஷ்டமில்லாத, மரணமில்லாத ஒரு மனிதன் இருக்கிறாரா என்று சொல்லி அவர் அந்த சீடனிடம் கேட்டாராம். அந்த மாணவரிடம் கேட்டாராம், தம்பி, உனக்கு மாத்திரம் எப்படி சாம்பல் கிடைத்தது? ஐயா, நான் ஒரு வீட்டுக்கு சென்றேன். அங்கே ஒரு மனிதர் பசியினாலே துடித்துடித்துக் கொண்டிருந்தார், வியாதி படுக்கையில் இருந்தார். அவரை நான் மருத்துவரிடம் கொண்டு சேர்த்து அவருக்கு ஏற்ற உணவுகளை எல்லாம் கொடுத்து அவர் வீட்டிலிருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து வந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நீ எனக்கு சீடனாய் இருக்க தகுதியுடையவன் என்று சொல். இன்றைக்கு சீடத்துவம் என்பது வாழ்விலே அநேகருடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் இணைத்து கொண்டு நாம் செய்கின்ற பணியிலே அது கடவுள் நம்மோடு பேசுகின்ற ஒரு பணியாக, கடவுள் நம்மோடு செயல்படுத்துகின்ற ஒரு பணியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கஷ்டமில்லாத மனிதர்கள் அல்ல. பணம் படைத்தவர்களாயிருந்தாலும் பணம் இல்லை என்றாலும் எல்லாருமே கஷ்டத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரண போராட்டத்திலேயும் பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆசீர்வாத செய்திகள், ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறோம், பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த உலகத்தை. இன்றைக்கு நாம் சீடத்துவத்தின் அந்த மதிப்பு, the cost of discipleship, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமறையின் அடிப்படையிலே ஒரு 3 சீடத்துவத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியாகிய 2 அரசர்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை நாம் படித்து பார்ப்போமே என்று சொன்னால், இங்கே ஒரு குரு இருக்கிறார், இங்கே ஒரு சீடர் இருக்கிறார். குரு யார் என்று சொன்னால் எலியா, சீடர் யார் என்று சொன்னால் எலிசா. The disciples of Elijah. இந்த குருவுக்கும் சீடருக்கும் இருக்கிற நல் உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய குரு என் கூடவே இருக்க வேண்டும். என்னுடைய குரு எங்கே போனாலும் நான் அவரோடு செல்வேன். இன்றைய காலகட்டங்களிலே குருவை எப்படியாச்சும் அழிச்சிட்டு அந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய மந்திரி பதவியாக இருந்தால் அந்த மந்திரி எப்படியாச்சும் அழிச்சிட்டு அவர்கள் பதவிக்கு வர வேண்டும். ஒருவேளை ஒரு பேராயர் இருக்கிறார் என்று சொன்னால் பேராயர் எப்பொழுது அந்த பதவி விட்டு விலகுவார், நான் பேராயராக வேண்டும். இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பதவி. ஆனால் இங்கே பாருங்கள், இவர் பதவிக்காக அல்ல, என்னுடைய குரு எப்பொழுதுமே என் கூட இருக்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு தெரியும். பாருங்க, 3வது வசனத்தில் தெளிவா சொல்லுவாரு, அப்பொழுது பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். மற்றவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எஜமான் சாகடிக்க கொல்ல ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறார், உனக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியும், சும்மா அறியா வேலையை பார்த்து எனக்கு தெரியும். அவரு சுழல் காட்டில் எடுத்துட்டு போனோடனே நான் போய் அவருடைய பணியை செய்யணுன்றதுக்காக என் எஜமான் என் கூடவே இருக்க வேண்டும். பாருங்க, 3 முறையும் அவர் முதலாவது எங்கே போறார்? பெத்தேலுக்கு போறார். நான் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா தன்னுடைய சீடனுக்கு சொல்றார். அவர் சொல்றார், இல்லை இல்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் உங்க கூடயே வருவேன், உங்க கூடயே வரேன். திரும்ப 2வது முறை, நான் எரிகோ மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. இல்லை இல்லை, நான் உங்க கூட தான் வருவேன், நானும் உங்க கூட தான் வருவேன். அப்புறம் திரும்பி சொல்றாரு, நான் யோர்தான் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. அப்ப சொல்றாரு, ஐயா, நான் உங்க கூட தான் வரப்போறேன்.
இந்த யோர்தான்ல செல்லும் பொழுதுதான் அந்த யோர்தான் நதிக்கு அந்த அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திலே அவருடைய சால்வையை பொழிந்து அங்கு அடித்த உடனே அந்த கடல் இரண்டாய் பிளந்தது. அங்கே சென்றவுடனே இவர் சுழல் காற்றும் குதிரை அங்கே எல்லாம் அங்கே சூழ்ந்து கொண்டு இவர் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு நிலை அங்கே தள்ளப்படும் பொழுது, அப்பொழுதுதான் யார் சொல்லுகின்றார்? எலிசா சொல்லுகின்றார், ஒருவேளை நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீர் என்னை பார்த்தால் உனக்கு இந்த நன்மை கிடைக்கும். நீ கேள், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்றார், ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வரும்படி செய்யும். உம்மிடத்திலே இருக்கின்ற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். இப்ப காப்பாற்ற முடியாது, எடுத்துக்கொள்ற நேரம் வந்துருச்சுன்னு அவன் நல்லா அறிஞ்சுக்கிட்டாரு. இப்ப கேட்கறது நினைக்கிற, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன். ஆவியின் வரம் எனக்கு வேண்டும். சீடத்துவம் பாருங்கள், நம்முடைய வரத்தை எனக்கு கொடுங்க, நான் மற்றவர்களை மீண்டும் அவர்கள் கஷ்டத்திலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் இருக்கிற மக்களோடு நான் நினைத்து கொண்டு அவர்களை தூக்கிவிட அந்த ஆவியின் வரம் எனக்கு தேவை. அப்பொழுதுதான் அங்கு சொல்லுகின்றார், ஒருவேளை நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் உனக்கு அந்த வரம் கிடைக்கும். சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு மீண்டும் எலிசா அந்த இடத்தை எலியா அடிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே போய் பாருங்கள் 15வது வசனத்திலே, எரிகோவில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே இரு பக்கமாய் பிரிந்தது. எலிசா இக்கரைப்பட்டார். எலிசா இந்த கரைக்கு வருவதற்கு எலியாவினுடைய ஆவி எலிசாவோடு வந்தது என்று சொல்லி மக்கள் எல்லாம் வணங்கினார். அப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சீடத்துவம்! சீடனோடு நான் என்னுடைய குருவோடு இருக்க வேண்டும், பயணிக்க வேண்டும், அவரை கவிழ்க்கிறதற்கல்ல அவரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற சூழலிலே கடவுள் இவருக்கு ஒரு புதிய இரட்டிப்பான ஒரு ஆவியை கொடுத்தார். எனவே தான் சீடத்துவம் என்பது ஒரு கஷ்டமான பணி. அந்த பணியை எடுத்துக்கொண்டு இன்னும் இறைவாக்கினர் பணியிலே ஒரு சான்றுள்ள இறைவாக்கினராய் விளங்கியவர் தான் எலிஷா. எனவேதான் நம்முடைய வாழ்வு எலியாவின் வாழ்விலே எலியாவின் சீடத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது, எலிஷாவின் வாழ்வு குருவின் அந்த பணியை பார்க்கும் பொழுது, இரண்டு பேருடைய வாழ்விலேயும் அவர்கள் கிறிஸ்து கடவுளுக்கென்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கென்று நேர்த்தியாக சான்றுள்ள ஒரு பணியை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக தீத்துவின் சீடத்துவம், discipleship of Titus. தூய பவுல் எழுதுகிறார், தீத்துவுக்கு எழுதுகின்ற அந்த நிருபத்தில் எழுதும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஒன்று படித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தமகுமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, உத்தமகுமாரனாகிய தீத்துவுக்கு நான் எழுதுறேன், நீ உண்மையான ஒரு மனுஷன், உனக்கு எழுதுறேன், நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து நீ எல்லாவற்றிலும் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து வாழ வேண்டும். The model life, the goodness of life, அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கு எழுதுகின்றார். இங்கே குரு யார்? தூய பவுலடிகளார். தூய பவுலடிகளார் ஒருவரை ஏற்படுத்துகின்றார். அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டால், நீ கண்டித்து பேச வேண்டும். யார் யாருக்கு கண்டித்து பேச வேண்டும்? முதியோர், முதிர் வயதுள்ள புருஷர்களுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியத்திலும் மாதிரியாயிருக்கும்படி புத்தி சொல்லு. அப்ப முதியோராகிய முதிர் வயதுள்ள புருஷர், முதிர் வயது உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பல்வேறு அனுபவங்களை பெற்றவர்கள்,
ஆனாலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் முதிர் வயதிலேயே. அதற்கடுத்தது முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள், பாலிய புருஷர்கள், பாருங்க, முதிர் வயதுள்ள புருஷர், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், பாலிய ஸ்திரீகள், பாலிய புருஷர், நீங்கள் கடவுளுக்கு என்று வாழ வேண்டும், நேர்த்தியாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும். புத்தி சொல்லு. அப்பொழுதுதான் அவர் சொல்றார், நீ கண்டித்து பேசு இதை குறித்து. கண்டிஷன், இப்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்லி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, அதற்கு அடுத்து சொல்றாரு, வேலைக்காரருக்கு புத்தி சொல்லு. வேலை செய்கின்றவர்கள் எஜமானுக்கு அடிமையா இருக்கிறவர்கள் அல்ல, எஜமானுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லு. இன்னைக்கு வேலைக்காரராக இருக்கிறவர்கள் எப்பொழுது எஜமானாக வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நான் இது மாதிரி எஜமானாக போறேன், எப்போ எனக்கு இவ்வளவு பணம்லாம் வரும், இப்படியே சிந்திச்சு கொண்டிருக்கிறோமே தவிர, நான் உண்மையாய் வாழ வேண்டும், என் எஜமானுக்கு நேர்த்தியாய் வாழ வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலே நம்முடைய வாழ்வு இன்பமாக இருக்கும். இன்றைக்கு எப்படி நாம் இப்படி வாழ்க்கையில் நம்முடைய பார்வைகளை மாற்ற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே தான் சொல்றார், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனவே இங்கே இருக்கிற ஒரு சீடத்துவம் என்ன சொன்னால், ஒரு நற்கீர்த்தி உள்ள ஒரு தீத்துவாக, அது மாத்திரமல்ல உத்தம குமாரனாகிய ஒரு தீத்துவாக, தன்னுடைய சீடத்துவ பணியில கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும் என்று சொல்லி மக்களை அர்ப்பணம் செய்கின்ற ஒரு சீடத்துவம் தீத்துவனிடத்துல இருந்தது. மூன்றாவதாக ஒரு டிசைபிள்ஷிப், திருமுழுக்கு யோவானின் சீடத்துவம், டிசைபிள் ஆஃப் ஜான் தி பாப்டிஸ்ட். இந்த பகுதியை நான் அதிகமாக நிறைய முறை வாசித்தேன், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 10-20 முறை வாசித்திருப்பேன், மீண்டும் மீண்டும் மீண்டுமாக. அதை வாசித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு புரியும். 2 பேர் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார், இந்த பக்கத்தில் யோவானும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே யோவான் ஞானஸ்தானம், இங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கின்ற ஒரு சூழல். அப்பொழுது யோவானின் சீடர்கள் சிலருக்கு அங்கே வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றன. என்ன வாக்குவாதம் என்று சொன்னால், அங்க ஒருத்தர் இப்ப புதுசா வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நீர் கூட அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே, நீர் கூட சொன்னீரே, அவர் உம்மிடத்திலே கூட வந்து ஞானஸ்தானம் பெற்றாரே, இப்பொழுது அவர் தனியாக ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் யோவான் அங்க இடத்துல தெளிவாக வெளிப்படுத்துகிறார். என்ன என்று கேட்டால், நான் சான்று கொடுத்தவர் அவர்தான், அவருக்கு முன்பாக நான் படைக்கப்பட்டவன் தான் உலகத்திலே, அவருக்கு முன்பாக நான் வந்தவன் தான், என்னிடத்தில் அவர் ஞானஸ்தானம் பெற்றார் தான், ஆனாலும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்ப பாருங்க, இவருக்கு யோவானுடைய சான்றை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒளி கொடுத்து சான்று பகிர்ந்தார். இன்றைக்கு யோவானுடைய சீடர்களுக்கு யூதர்கள் வாக்குவாதம் வரும் பொழுது என்ன தூய்மை சடங்கை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தூய்மை சடங்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து
ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டோழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். பாருங்க, தெளிவாக சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவல்ல, கிறிஸ்துவுக்கு முன் அனுப்பப்பட்டவன். எனவே என்னுடைய பணியை நான் செய்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் கிறிஸ்துவல்ல, நான் கிறிஸ்துவல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய பணியை செய்ய வேண்டும். அப்போ நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் பணியை செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீடர் சொல்லுகிறார், அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். தாழ்த்துகின்ற ஒரு சீடத்துவம். இன்றைக்கு சான்றுள்ள வாழ்வு, சீடத்துவத்தின் வாழ்வு, தீர்க்கதரிசிகளாக இருக்கின்ற சீடர்களின் வாழ்வு, எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாழ்வில், அந்த வாழ்க்கை பயணத்தில் நேர்த்தியான ஒரு சீடத்துவம் என்பது அது கஷ்டமான ஒரு பணி, கடினமான ஒரு பணி, மிகவும் பிரச்சனையோடு இருக்கின்ற ஒரு பணி. அந்த பணியிலே நேர்த்தியாய் வாழ்வது மிகவும் கடினம். நேர்த்தியான ஒரு சீடனாய் வாழ்வது மிகவும் கடினம். பல பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். இவைகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ந்தோம், கிறிஸ்துவுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அழைப்பிலே பங்குள்ளவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிலுவை குறித்து பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிலுவைக்கு நேராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனவே சீடர் என்பவர் குருவும் சீடர்களும் என்கின்ற மாதிரி நாமும் கடவுளுக்கு சீடராக வாழ முடியும். நீங்கள் எல்லாருமே திருச்சபை குடும்பமாக இருக்கின்ற அனைவரும் அவருக்கு சீடராக வாழ முடியும். எப்படி என்று சொன்னால், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்தால் போதும். நான் அவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தாலே போதும். நம்முடைய பணி, கிறிஸ்துவின் சீடத்துவ பணியை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக என்னையும் இந்த ஊழிய பாதையில் அழைத்து வழிநடத்தும் ஆண்டவரே, திருச்சபை மக்களாக இருக்கிற நாங்களும் இந்த சீடத்துவ பணியில் இணைத்துக் கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி அந்த அழைத்துகிறே என்று சொல்லுகின்ற இந்த பாடல் வழியில் ஒரு சரணத்தை மாத்திரம் நாம் பாடி ஆண்டவருடைய சமயத்தில் ஜெபிக்க போகிறோம். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எங்களுடைய ஊழியம் பெருக அல்ல, எங்களுடைய ஊழிய சாலைகள், பண்டக சாலைகள் நிரம்ப அல்ல, நாங்கள் செய்கிற ஊழியத்தினாலே பெற்றுக்கொள்ளுகின்ற காசுக்காக அல்ல, பணத்திற்காக அல்ல. நீர் பெருக வேண்டும்,
உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சீடத்துவ பணியிலே உண்மையாய் செவ்வையாய் பணி செய்ய எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் சாமி. உமக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே உண்மையாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தார். எங்களோடு பயணித்தரலும் எங்கள் வாழ்வை மீண்டும் செவையாகும். உமக்கென்று வாழ அருள் தார். இறைமகன் இயேசுவின் வழியாக கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். முதலாவதாக மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திற்கு உள்ளாக அமர்ந்து நாம் ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் கூட இந்த முகநூல் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதிக்க ஆண்டவர் அனைவருக்கும் கொடுத்து நல்ல இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுள் தாமே ஒவ்வொருவரையும் மிகுந்த கிருபியோடு கூட ஆசீர்வாதமோடு கூட ஆண்டவர்களை வழிநடத்துவாராக. ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொன்னதைப் போல 2019-2020 ஆண்டிற்கான மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய அனைத்து தொகைகளும் கட்டி முடித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கோவிட்-19 தொற்று நோய் நிமித்தமாக ஏற்பட்ட தடங்கல்கள், வழிபாடு முறைமை தடைபட்டதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கோவை திருமண்டலத்தினுடைய பேராயரவர்களும் அப்பொழுது இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேருமாக முடிவு செய்து நமக்கு ஒரு 2 மாதங்கள் தள்ளி அதற்கு முன்பதாக நம்முடைய சந்தாக்களை செலுத்திக் கொள்ளலாம் என்று காலதாமதமாக நம்முடைய சந்தாக்கள் செலுத்துவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதன் பேரிலே கடந்த வாரத்திலே உங்களுக்கு அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஆகினாலே மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக கட்டி முடிக்காத ஏல பாக்கிகள், சப்ஸ்கிரிப்ஷன் பாக்கிகள், ஆடைத்தெடுத்த ஏதாவது பாக்கிகள் ஏதாவது நீங்கள் கட்டி முடிக்காமல் இருந்தால் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று கடந்த வாரத்திலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அது மீண்டுமாக இப்பொழுது அறிவிப்பாக உங்களுக்கு அறிவிக்கின்றோம். சந்தா பாக்கிகள், ஏல பாக்கிகள், ஆலயத்தெடுத்த ஏல பாக்கி, மற்ற ஏதாவது ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய செலுத்தப்படாத பாக்கிகள் இருக்கும் பட்சத்தில் இம்மாதம் 30ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளாக நீங்கள் கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்டி முடிக்கிறவருடைய பெயர்கள் தான் வருகின்ற காலங்களுக்கு அது சேர்த்துக்கொள்ளப்படும் என்பதை உங்களுக்கு மீண்டுமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் சபையார் கவனத்தில் கொண்டு கடந்த வாரத்தில் நிறைய பேர்கள் சந்தாக்களை கட்டினீர்கள், நிறைய பேர் ஏல பாக்கிகளை நீங்கள் கட்டி முடித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர்கள் சந்தா பாக்கிகளையும் மற்ற பாக்கி ஏல பாக்கியெல்லாம் கட்டி முடிக்காத அநேக திருச்சபையாக இருக்கிறீர்கள். ஆகினாலே உங்களுக்கு தெரிந்தவர்கள், ஒருவேளை முகநூலிலே தொடர்பு கொள்ள முடியாத இருக்கக்கூடிய மக்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்த திருச்சபை மக்களுக்கு அவர்களுக்கும் நீங்கள் சொல்லி சந்த பாக்கிகளையும் வேறு ஏதாவது ஏல பாக்கிகள் கட்டாமல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த அறிவிப்பை நீங்கள் சொல்லி இந்த மாதம் ஜூன் மாதம் இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ளாக உங்களுடைய அனைத்து பாக்கிகளையும் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளாக கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்துடைய அலுவலகம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரைக்குமாக, மாலை 5 மணி வரைக்குமாக திறந்திருக்கும். ஆகையாலே சபையார் இந்த வார நாட்களிலே கட்டி முடிக்காதவர்கள் தயவுசெய்து உங்களுடைய சந்தா பாக்கிகளையும் மற்ற ஏல பாக்கிகளையும் நீங்கள் கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லை, இந்த தபசு காலங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற உண்டியல்கள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சில மக்கள் நீங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த வாரத்தில் இதற்காக ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. உண்டியல் காணிக்கை மற்றும் பிடியரிசி பை காணிக்கை என்று உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. திருச்சபை மக்கள் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வேறு யாராவது நீங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அதை கொண்டு வந்து வருகின்ற நாட்களில் நீங்கள் படிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த சந்தா தொகை நீங்கள் கட்டுகிற பொழுது
நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷனில் நிறைய காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தா தொகை மட்டுமல்ல, ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்கும் நம்முடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாம் உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அதுவும் நின்றுவிடக்கூடாது. அதனாலே உங்களால் முடிந்த காணிக்கைகளை சப்ஸ்கிரிப்ஷன் காணிக்கை மற்றும் கட்டிட நிதி இருக்கிறது. மிஷனரிமார்களுக்கு என்று கொடுக்கப்பட வேண்டிய காலம் இருக்கிறது. ஏழைகள் என்று கொடுக்கப்பட வேண்டிய காணிக்கை கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பூர்த்தி செய்து உங்கள் சந்தா காலங்களே நீங்கள் கொடுக்கும்படி முறை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த திரு குணசிங் அவர்களின் மகன் செல்வன் ஜி சாமியல் என்பவரும், போத்தனூர் சிஎஸ்ஐ தூய மார்க்கு திருச்சபையை சேர்ந்த எம் தர்மராஜ் அவர்களின் மகள் செல்வி டி ஜானட் கிரேஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவருக்கு 3ஆம் அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த காலம் சென்ற ஏ தேவி பிச்சை அவர்களின் மகன் செல்வன் டி பிரைஸ் என்பவரும், நமது திருச்சபையை சேர்ந்த திரு பி சாமியல் ராஜ் அவர்களின் மகள் செல்வி எஸ் சோனி லின்சி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவருக்கு 2ஆம் அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த திரு டி ஜான்சன் அவர்களின் மகள் செல்வி ஜே ஷைனி ஜெபாஸ்டினி என்பவரும், திருச்சி சிஎஸ்ஐ சென்ட் ஆண்ட்ரூ சர்ச் திருச்சபையை சேர்ந்த திரு ஜி கோயில்ராஜ் என்பவரின் மகன் செல்வன் கே மணிராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவருக்கு 1ஆம் அறிக்கை. இவர்களை இத்திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுவதற்காக ஒரு சிறப்பு பாடல் இப்பொழுது பாடப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரை, மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், வாலிப தம்பி தங்கச்சிமார் பெரியவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் சுகத்தை பலத்தை தந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக தங்களுடைய வாழ்வை மீண்டுமாக துவங்க ஆண்டவர் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தர் ஒவ்வொருவரையும் மீதாமே ஆசீர்வதித்து தங்களுடைய புதிய பிறந்தநாள் ஆண்டுக்குள்ளாக கடந்து வரை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதே போல் ஆண்டவரை திருமண ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவைகளை சந்தித்து குடும்ப வாழ்வுக்கு வேண்டிய சந்தோஷம் சமாதானத்தையும் அனைத்து தந்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆஸ்வதியும் சபையாக, சபை மக்களாக, சபையின் வழியாக நாங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் பெற்று வாழ ஆண்டவர் கிருபைத்தார்.
இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்த கீர்த்தனையில 245வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 245வது கீர்த்தனை. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு வருகிறீர்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. மீண்டுமாக அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தையும் எங்களுக்கு தந்து நீர் எங்களுக்கு தயவாய் மனம் இறங்கி கடந்த காலம் முழுமையாக கத்திரங்களை கரப்பிடித்து வடையிடத்தில் எல்லாம் தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளை சந்தையும் ஒவ்வொருடைய குடும்பத்துடைய அப்பத்தின் தண்ணீரையும் வீட்டையும் ஆசீர்வதிக்கும் என்று வைக்கிறோம். பிள்ளைகள், படிப்புகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்திலும் உள்ள தேவ சித்தம் இருக்க வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் உழைக்கிற உழைப்பு, வியாபாரம், தொழில்
பல துறை நிமித்தமாக பணியாற்றி கொண்டிருக்கிற பணிகள், அவருடைய போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளியூர் இருக்கிறவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை குடும்பத்து மக்கள் யாவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அந்தந்த இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீதாமே வாழ்வாதாரத்தை தந்து மிகுந்த கிருபியோடும் பாசத்தோடும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிற தேவானும் மேலான கிருபிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களை மட்டுமாய் ஆசிரியருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து மூடலாம் பிரகாசம் அடைந்திருக்கிற என்கிற அந்த வேத வசனத்தை வாக்கு கிடங்க எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பாதகமும் இல்லாதபடிக்கு நீதாமே எல்லா மக்களையும் பராமரித்து பாதுகாத்து எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நீ தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பலவீனமாயிருக்கிறவர்கள், சுகவீனமாயிருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே வீட்டிலிருந்து ஆண்டவரே அவர்கள் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கலாம், வீட்டிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் இருக்கலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தாமே ஆங்காங்கு திருச்சபை மக்கள், பல்வேறு மாநிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரங்களோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். தாமே அவர் கண்ணீரியாவை மீதாமை துடைத்து மன கஷ்டங்களை மீதாமை மாற்றி வருகின்ற காலங்களில் எல்லா குடும்பத்துக்கு வேண்டிய சந்தோஷங்களையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலை பெற்றுக்கொள்ள தாமே கிருபித்தார். சிகிச்சை பெற்று நலம் பெற்று வருகிற மக்களுக்காக மீண்டும் அவங்க ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே அவர்களும் சுகம் பெற தாமே கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இவ்வாறாக இந்த தொற்று நோய் நிமித்தமாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கிற இயல்பு வாழ்க்கை என்பதை மீண்டுமாக திரும்ப தாமே கிருபித்தார். இந்த காலங்களில் வேலைக்கு செல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய உணவுகளையும் பொருட்களையும் நீதாமை தந்து அவர்களையும் நீதாமை வாழ வைத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற மக்கள், பாடுபடுகிறவர்கள், அனாதைகள், விதவைகள், துக்கப்படுவோர், துயரப்படுவோர், வேதனையில் இருக்கிறவர்கள், உணவில்லாத மக்கள், பாடுபடுகிற மக்கள் என்று அனைத்து மக்களையும் ஆண்டவரை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். என்றால் இப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த உலகத்திலே பரிதவிக்கிற ஆண்டவர் நீர் அவருடைய எல்லா தேவைகளையும் நாம சந்தித்து எந்த ஒரு குறையும் கஷ்டமில்லாதபடிக்கு வழிநடத்த கர்த்தர் கிருபைத்தார். என் நாமத்து நிமித்தமாய் எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர் என்று நாங்கள் திருமறையில் நாங்கள் வாசிப்பதை போல இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற திருப்பெயரை கொண்டு இப்படிப்பட்ட தேவையில் இருக்கக்கூடிய மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், எங்கள் வாழ்க்கையில் மீண்டுமாக ஒரு சமாதானமும் சந்தோஷம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழும் சுபிட்சமாய் வாழ, அனைத்து மக்களும் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ, சமாதானத்தோடு கூட வாழ ஆண்டவனை கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இவ்வாறாக திருச்சபை மக்கள் மற்றும் திருச்சபையில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்று எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லுகின்ற அனைத்து மக்களையும் நாம் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபையில் தங்கியிருப்பதாக நாங்கள் கேட்ட செய்தி அடிப்படையில் ஆண்டவரே, ஒரு சீஷன் எப்படியாய் இருக்க வேண்டும், அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள கடவுள் உதவி தந்து நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற காலங்களிலே உமக்கு நாங்கள் சீடர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நாங்கள் கீழ்ப்படிந்து எவையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை இந்த பாதையிலே நடந்து செல்லுங்கள் என்று சொல்கிறீரோ அந்த பாதையிலே நாங்கள் நடந்து ஒரு சீஷத்துவத்தின் வழியிலே நாங்கள் உங்களுடைய சிலுவையின் பாடுகளை உணர்ந்து இந்த உலகத்தின் மக்களுக்கு உங்களுடைய அன்பையும் நீர் எங்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிற தாழ்மையினுடைய அதிகாரத்தையும் பெற மக்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆண்டவர்கள் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கருத்திற்கு இருக்கிறோம். குறிப்பாக இந்த முகநூலியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட திருப்பெயரினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். எல்லா கணத்தையும் மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். மீண்டுமாக பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள், திருமண அறிக்கை மூலியமாக வாசிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் மீதாமே ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருகின்ற நாட்கள் எங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மையின் காலங்களாக அமைத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாரும். துதி கன மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
முடிவு பாடலாக பாமாலை 209வது பாமாலை பாடல். பாமாலை 209வது பாமாலை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டு வருகிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆங்காங்கு திருச்சபை மக்கள் முகநொழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து குடும்பத்தின் மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். எல்லா குடும்பத்தின் மக்கள் நீர் ஏற்படுத்திக் கொள்ளும். எல்லா தேவைகளை சந்தையும் வருகின்ற காலங்கள் மிகுந்த நன்மையின் காலங்களாய் அமைய கிருபை தாரும். எவை நோக்கியெல்லாம் நம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடி ஜெபித்து கேட்கிறார்களோ அத்தனை கேட்கிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பத்துக்கும் நீதாமை பதிலை தந்து குடும்பத்தின் மக்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் இப்படி கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து மாதம் முழுமையாய் வருகின்ற வாரங்கள் முழுமையாய் தொடர்ந்து எங்களை விளையாடி செல்ல வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள்.